வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் பரபரப்பாக என்ன பேசியிருக்காருன்னா, சசிகலா எல்லாருக்குமே அழைப்பு எடுத்திருந்தாங்க. ஜெயலலிதா அவங்க கட்டியிருக்க இல்லத்துக்கு பேர் ஜெயலலிதா, அங்கே வாங்க எல்லாருமே ஒன்றிணையலான்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் ஆயிடுச்சு, யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு கேபி முனுசாமி. யாருமே வரல. அப்போ அவரோட பலம் என்னன்னு சொல்லிட்டு, செல்வாக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி சொல்லியிருக்காரு. 36 வருடமாக பார்த்தீங்கன்னா சசிகலா ஜெயலலிதா அம்மையார்கிட்ட பணிப்பெண்ணாக இருந்திருக்காரு. அதாவது பணிப்பெண்ணாக வேலைக்காரியாக தான் இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி யார் காலில் விழுந்து முதலமைச்சரானார்? ஏதோ ஒரு வேலைக்காரி காலில் விழுந்தா முதலமைச்சரான மாதிரி பார்த்தீங்கன்னா அவரே எடப்பாடி பழனிசாமியை டேமேஜ் பண்ணுற மாதிரி இந்த பேட்டி இருந்ததாக சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, 84 லட்சம் ஓட்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதிமுக இந்த தேர்தலை வாங்கியிருக்கு. மொத்தம் 2 கோடி தொண்டர்களை வச்சிருக்க இயக்கம் பார்த்தீங்கன்னா 84 லட்சம் பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, மித்தவங்களாம் எங்கே போனாங்கன்னு கேட்டிங்கன்னா மித்த கட்சிக்கே திமுகக்கே ஓட்டு போட்டுட்டாங்க. பெரும் லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களே பார்த்தீங்கன்னா அதிமுக வேட்பாளரை தோக்கடிச்சிட்டாங்க. இப்போ குறிப்பிட்ட மதுரையில் பார்த்தீங்கன்னா அதிமுக 3ஆவது இடத்துக்கு போயிடுச்சு, 2ஆவது இடத்துக்கு பாஜக வந்துருச்சு. திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா முபாரக்னு இருந்தார், அவரை பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியே தோக்கடிச்சிட்டாங்க போல். அப்பா இப்போ பேசினார் அந்த வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அப்பா அப்போ நத்த விஸ்வநாதன் அப்பான்னு சொல்லிட்டு கண்களையெல்லாம் நின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய லெவலில் வேலை பார்க்கவே இல்லை, வேட்பாளரே எங்கே போனார் தெரியல, மிகப்பெரிய லெவலில் தோல்வி. அப்புறம் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா ஆற்றல் அசோக்குமார் அவர் ஜெயிச்சுரான்னு சொல்லிட்டு நல்லா எல்லாருக்கும் கவனிச்சார், எல்லாமே நான்வெஜ்ஜாக போட்டார். கடைசி அவர் மிகப்பெரிய லெவலில் தோல்வியை தான் அடைஞ்சார் ஈரோட்டில். ஏசி சண்முகம் அப்படி தான். ஏசி சண்முகம் தனியான்ற கூட ஓரளவுக்கு ஜெயிச்சிருப்பார். ஆனால் பாஜக பாமகவோட கூட்டணி வச்சு பெரிய லெவலில் யாருமே வேலை பார்க்கல. ஸோ தெளிவாக தெரியுது, திமுக பார்த்திங்கன்னா வேலை பார்த்தோன்னா தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா உள்ளடி வேலை பார்த்தது அதிமுகவை சேர்ந்தவங்க தான். அதிமுகவிட நிறைய பேர் பார்த்திங்கன்னா திமுகட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சமரசத்துக்கு போய் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட சசிகலாவை பெரிய லெவல் டேமேஜ் பண்ணுறான்னு சொல்லிட்டு கேபி முனுசாமி எடப்பாடி பழனிசாமியை டேமேஜ் பண்ணி விட்டுருக்காரு. எடப்பாடி பழனிசாமி நிறைய தடவை சசிகலா காலில் விழுந்ததெல்லாம் இன்னுமே நம்ம நெட்டில் பார்த்தா தெரியும். ஸோ சசிகலா பார்த்திங்கன்னா வேலைக்காரியை இருந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பச்சையாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சசிகலா பொதுச்செயலான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி உட்பட முன்னாள் அமைச்சர் எல்லாருமே பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓபிஎஸ் தான் போட்டிருக்காரு. ஸோ வேலைக்காரின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லவே முடியாது. கேபி முனுசாமிக்கும் சசிகலாவுக்கும் என்ன ஒரு பகம் பார்த்திங்கன்னா, கேபி முனுசாமியை காலி பண்ணதே சசிகலா தான். அம்மா பார்த்திங்கன்னா பொதுக்குழு கூட்டுறாங்க. அப்போ சசிகலா பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கட்சியோட டச் இல்லை, கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடுறாங்க அம்மா. அப்போ கேபி முனுசாமி சசிகலா சீன்றாரு ஒரு சில விஷயங்கள்னால. அப்போ கேபி முனுசாமி மேலே அதிருப்திகள்லாம் வெளியே வருது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமிஷன் முனுசாமின்ற மாதிரி மேடையிலேயே பார்த்திங்கன்னா முனுசாமி எதிராக அம்மா எதிர்த்தாப்புலேயே பேசுனாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா கட்சியை விட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒதுக்கிக்கிறாங்க. எம்ஜிஆர் காலத்துலேயும் பார்த்திங்கன்னா கேபி முனுசாமின்றவர் ஒதுக்கப்பட்டவர். அது மட்டும் கிடையாது, சசிகலா வந்தோன்னே பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி காணாம போயிட்டார். கேபி முனுசாமிக்கு அட்ரஸே பண்ணது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தர்மயுத்தம் நடத்தி அப்போ தான் உள்ளே வர்றார் கேபி முனுசாமி. அப்படி அந்த டைமில் வராமல் இருந்திருந்தா கேபி முனுசாமின்ற ஒரு நபர் யாருன்னே தெரிஞ்சிருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துணை போயிச்சலான்னு சொல்லிட்டு ஒரு பதவியில் உட்காந்துட்டு ஆட்டம் போட்டுருக்காரு. ஸோ கேபி முனுசாமி நாவடக்கம் தேவைன்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ்ஸே பார்த்தீங்கன்னா இறங்கி இந்த கட்சிக்காண்டி நான் என்ன வேணால் பண்ண தியாகம் பண்ண ரெடியாக இருக்கேன், பொதுச்சாக கூட எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும்ன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இறங்கி விட்டார். ஆனாலும் இந்த ஒற்றுமையை பார்த்தீங்கன்னா சீறு குலுக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி நடந்துக்கிறதா தொண்டர்களே பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி எதிராக ஒரு பேச்சுக்கள் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் இறங்கி வந்துட்டாரு. துணை பொதுச்செயலாளர் கூட தாங்க நான் கட்சிக்காண்டு தியாகம் பண்ணுறேன், என்ன ஒரு பதவினாலும் பரவாயில்லன்ற மாதிரி இறங்கி வந்துட்டார். அப்போ ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கல இவங்க தான் பார்த்திங்கன்னா கேபி முனுசாமிக்கு தடையாக இருக்காரு. இவர் அதிகமாக பங்கு இருக்காரு அவர்கிட்ட. அதிமுக ஒன்றிணையக்கூடாதுன்னு சொல்கிறத பார்த்திங்கன்னா நினைக்கிறத கேபி முனுசாமின்ற தெளிவாக தெரியுது. அதே மாதிரி ஆர்பி உதயகுமாரும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன் பார்த்திங்கன்னா அவரோட இடத்த பார்த்திங்கன்னா இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சுறாரு. யார்? ஓபிஎஸ் இடத்த தான் பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார் ஹோல்ட் பண்ணி வச்சு உட்காந்துருக்காரு. இப்போ ஓபிஎஸ் வந்துட்டார்னா அவர் கீழே இயங்குற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா உருவாயிரும். இப்போ ஓபிஎஸ் வந்துட்டார்னா செல்லூர் ராஜெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் பின்னாடி போயிடுவார். இப்போ ஆர்பி உதயகுமார் தான் தனி மரமாக பார்த்திங்கன்னா திருமங்கலத்தில் உட்கார ஒரு சூழ்நிலை உண்டாயிரும். எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட தோல்வி மிகப்பெரிய கௌரவமான தோல்வி. ஏன்னா நிறைய வாக்குகள் வாங்கியிருந்தார். சுயேட்சை வேட்பாளர் பார்த்திங்கன்னா டெபாசிட் தமிழ்நாட்டில் வாங்கின ஒரே நபர் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தான். எல்லாருக்கும் டெபாசிட் காலி, அவர்கிட்ட தான் டெபாசிட்டு 6ல் 1 பங்கு பார்த்திங்கன்னா வாக்கு வாங்கியிருக்கணும்.
அவர் அதிகமாகவே வாங்கியிருந்தார், 3 லட்சம் கிட்ட வாங்கியிருந்தார். ஸோ அவர் தோக்கடிக்கணும்னு சொல்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா நிறைய டம்மி ஓபிஎஸ்க்குலாம் வந்து களமிறக்கி வச்சிருந்தாரு. அவங்களாலையும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு சின்ன பிணைவிடு, ஏன்னா எல்லாருமே 2000-4000 வாக்கெல்லாம் வாங்கியிருந்தாங்க. ஸோ 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா திருமங்கலத்தில் வந்து ஓபிஎஸோட மகன் களம் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஓபிஎஸோட ஆதரவாளர், தீவிரமான ஆதரவாளர், அங்கே ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ரொம்ப செயல்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமாருக்கு எதிராக ஸ்ட்ராங்கான வேட்பாளர் களமிறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்பி உதயகுமாருக்கு மிகப்பெரிய சிக்கல் 2026 இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ஆர்பி உதயகுமாரை பார்த்தீங்கன்னா தோக்கடிக்கணும்னு சொல்கிறதுல வந்து இப்போ அதிமுகவினரே இறங்கிட்டாங்க. நேற்று அண்ணாமலை ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. உதயகுமார் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து மதுரை தென் மாவட்டங்களில் வந்து பெரிய லெவலில் பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன பார்த்தீங்கன்னா அதிமுக தோல்விக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் காரணம், பாஜகவோட நாங்கள் கூட்டணி வச்சுருப்போம், ஆனால் அண்ணாமலை எங்கள் தலைவரை பேசினால, அதாவது ஜெயலலிதா அண்ணா பற்றி பேசினால நாங்கள் கூட்டணி விட்டு விலகிறதா இருந்துச்சு. நாவடக்கம் பாஜக மேலிடம் பார்த்திங்கன்னா அண்ணாமலையை அடக்கியிருந்தால் நாங்கள் கூட்டணியில் இருந்திருப்போன்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரியுது, பாஜக ஓட்டு இருந்தால் இந்நேரம் எல்லா இடத்துல ஜெயிச்சிருப்போன்ற மாதிரி அவங்களே பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் வேலுமணியும் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் தெளிவாக தெரியுது, எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் பாஜக பாமக ஓட்டுக்கு தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல முபாரக் 2 முன்னாள் அமைச்சர் இருக்காங்க, நத்தோன் சுதரன், அதே மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன். அங்கே பெரும் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 73,000 வாக்குகள் எதுவுமே பெரிய லெவலில் உழுவவே இல்லை. ஸோ இந்த 2 முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்கன்னா அவங்க வேலை பார்த்துருந்தா கண்டிப்பாக உளுந்திருக்கும். அப்போ அவங்க வேலை பார்க்கலன்றது தெளிவாக தெரியுது. ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா வேலுமணியும் செங்கோட்டையனும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சந்திக்க போகிறான்ற மாதிரி வந்து பேச்சுக்க போயிட்டுருக்கு. ஓபிஎஸ் வந்து சந்திக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னா தூது விட்டார். ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றே நினைன்னு சொல்லிட்டு நான் இந்த தியாகம் வேணால் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ சசிகலா கைதான் ஓங்கியிருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பிளாக் மார்க்கு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 10 தேர்தலை சந்திச்சாங்க அவங்க தலைமையில், எடப்பாடி தலைமையில், எல்லாத்துலேயும் தோல்வி. இப்போ ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா சுயேட்சை சின்னது தோல்வி அடைஞ்சிருந்தாலுமே இறங்கி வந்துட்டார் அதிமுக ஒன்றிணைன்னு சொல்லிட்டு. இப்போ சசிகலா தான் பார்த்தீங்கன்னா கிங் மேக்கராக பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்காங்க. சேலம் வீட்டில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி வீட்டை எதிர்த்து அப்படியே பார்த்தீங்கன்னா போஸ்ட் அடிச்சிருக்காங்க, சசிகலா தலைமை வேணும், சின்னம்மா தலைமை வேணும்னு சொல்லிட்டு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல். எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு 10 தேர்தலை ஒப்படைச்சோம், 10 தேர்தலையும் மண்ணை கவ வச்சிட்டாரு. இப்போ சின்னம்மாட்ட டேர்ன், அந்த டேர்ன் வந்து கொடுத்துருங்க. இப்படியே எடப்பாடி பழனிசாமி தலைமை நின்று இருந்தால் அப்படியே வாக்கு சதவீதம் கம்மியாகிட்டே வரும். எதுவும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுகன்ற கட்சியை காணாமல் போயிடும். அப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட்சியை ஒப்படைக்காதீங்க, அந்த கட்சியை கொடுத்து சின்னம்மாட்டை ஒப்படைங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தொண்டர்களை எல்லா இடத்துலையும் போஸ்டர் அடித்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போஸ்டர் ஆரம்பிச்சுட்டது பார்த்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகரன், ஓபிஎஸ் ஆதரவாளர், அவர் தான் ஒன்றிணைய அதிமுகன்ற மாதிரி ஒன்றிணைய வைக்கணுன்ற மாதிரி வந்து போஸ்ட் அடித்து சென்னை ஃபுல்லாமே ஒட்டியிருந்தார். இப்போ அதையே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சசிகலா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சசிகலா ஆதரவு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே போஸ்ட் அடித்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து ஆதரவு நிலையை எடுத்திருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே அவருமே இறங்கி வந்துட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரணும். அந்த எடப்பாடி பழனிசாமி கூட இறங்கி வந்துடுவார். இந்த கேபி முனுசாமி ஒரு சில நபர்களாக தான் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க தொண்டர்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.